நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். اللهم بارك وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، قال الله تعالى في القرآن العليم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் அல்லாஹு தஆலா நம் மீது கடமையாக ஆக்கிய இந்த ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தில் நாம் எல்லாம் அல்லாஹுவை அவனுடைய இல்லத்தில் வணங்குவதற்காக ஒன்றாக குழுமியிருக்கிறோம். சிறப்பான இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹு தஆலா அவன் புறத்திலிருந்து அவனுடைய ஸலவாத்தையும் ஸலாமையும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் அதற்கு பிறகு வந்த தாபியன்கள், தபஉ தாபியன்கள், இமாம்கள், இந்த உலகத்தில் வாழ்கிற மூமின்கள், முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவச் செய்வானாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்னும் சில தினங்களில் புனிதமிக்க துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். துல்ஹஜ் மாதம் என்பது அல்லாஹுவால் புனிதமாக்கப்பட்ட 4 மாதங்களில் ஒரு மாதம். இஸ்லாத்தில் அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா 4 மாதங்களை புனிதமாக ஆக்கியிருக்கிறான். இஸ்லாத்தில் 4 மாதங்கள் புனிதமாக்கப்பட்டிருக்கிறது. முஹர்ரம் மாதம், துல்ஹைதா மாதம், ரஜப் மாதம், துல்ஹஜ்ஜுடைய மாதம். இந்த துல்ஹைதாவுடைய மாதம் இருக்கிறது, இந்த மாதமும் அல்லாஹுவால் புனிதமாக்கப்பட்ட மாதம். இன்னும் சில தினங்கள், இன்னும் 2 நாட்களிலோ அல்லது 3 நாட்களிலோ எதிர்வரக்கூடிய 2 நாட்களிலோ 3 நாட்களிலோ நாம் அடைய இருக்கிற இதற்கு அடுத்த மாதமான துல்ஹஜ்ஜுடைய மாதமும் புனிதமான மாதம். இதற்கடுத்து வரக்கூடிய இஸ்லாமிய மாதங்களின் முதல் மாதமான முஹர்ரம் மாதமும் புனிதமாக்கப்பட்ட, அல்லாஹுவால் புனிதமாக்கப்பட்ட மாதம். அதற்கடுத்து சில மாதங்களுக்கு பிறகு வரக்கூடிய ரஜப் மாதம், 7வது மாதமான ரஜப் மாதமும் புனிதமாக்கப்பட்ட மாதம். அப்ப ரஜப் மாதம், துல்ஹைதா மாதம், துல்ஹஜ் மாதம், முஹர்ரம் மாதம், இந்த 4 மாதங்களை அல்லாஹு தஆலா நமக்கு புனிதமாக ஆக்கியிருக்கிறான். இந்த 4 மாதங்களில், புனிதமாக்கப்பட்ட இந்த 4 மாதங்களில் அல்லாஹு தஆலா அவனுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் போர் செய்வதை அல்லாஹ் தடை செய்த ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருக்கிறது. நபி அவர்களும் சஹாபாக்களும் இந்த 4 மாதங்களில் போர் செய்வதற்கு தடை. ரமலானுடைய மாதம் கூட போர் செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் ரமலான் அல்லாத இந்த 4 மாதங்கள் போர் செய்வதற்கு அல்லாஹ் தடை விதித்த ஒரு மாதமாக இந்த 4 மாதங்கள் இருக்கிறது. இந்த 4 மாதங்களில் ஒரு மாதமான
வரக்கூடிய துல்ஹஜ் மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்பை பற்றி அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். சூரா ஃபஜ்ர், திருக்குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஃபஜ்ர் என்ற சூறாவான அந்த சூறாவில் அல்லாஹ் சொல்லுகிறான், வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக. அல்லாஹ் சொல்லுகிறான், அதிகாலை நேரமான ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக. வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக. அப்ப 10 இரவுகளின் மீது சத்தியமாக, ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் 10 இரவுகளின் மீது சத்தியம் செய்து அந்த 10 நாட்களின் இரவின் சிறப்பை பற்றி நமக்கு அல்லாஹ் வலியுறுத்துகிறார். 10 இரவு என்று சொன்னால் என்ன? துல்ஹஜ் மாதத்தினுடைய 1வது இரவிலிருந்து 10 நாட்கள் வரக்கூடிய அந்த இரவுகள் இருக்கிறது. அந்த 10 இரவுகளின் சிறப்பை பற்றித்தான் ஃபஜ்ர் சூராவுல அல்லாஹ் நமக்கு 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்றான். அந்த 10 நாட்களின் சிறப்புகளை நபி அவர்கள் நமக்கு மிக தெளிவாக வலியுறுத்துகிறார்கள். எப்படிப்பட்ட சிறப்பு என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் தோழர்களான சஹாபாக்களுக்கும் நமக்கும் இந்த உலகம் முழுக்க கியாமத் நாள் வரை இந்த துனியாவில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த உம்மத்துக்களுக்கும் நபி அவர்கள் சொன்ன அனைத்து செய்திகளும் ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் சொன்ன செய்தி. அதில் நபி அவர்கள் சொல்கிறார்கள், துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல்கள் இருக்கிறது, அது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய அமல் என்று சொன்னார்கள். துல்ஹஜ் மாதத்தின் 1வது பிறையில இருந்து 10வது பிறை வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள், உங்களுடைய நற்செயல்கள், அல்லாஹ்வுக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய நல்ல அமல்கள் இருக்கிறது, அது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியது, அல்லாஹ் விரும்பி ஏற்றுக்கொள்கிறார். இந்த 10 நாட்கள்ல நாம என்னென்ன அமல்களை செஞ்சாலும் சரி, சுன்னத்தான தொழுகைகள், நஃபிலான தொழுகைகள், ஃபர்லாக்கப்பட்ட கடமையான தொழுகைகள், தர்மம் செய்வது, அல்லாஹ்வை திக்ரு செய்வது, அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய வேதமான அல் குர்ஆனை ஓதுவது, சதகாக்கள் கொடுப்பது உட்பட 10 நாட்கள் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மிக அதிகமான நன்மை நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமலாக இந்த 10 நாட்களின் அமல்கள் இருக்கிறது. இந்த 10 நாட்கள் அமல்களில் ஒரு அமலாக இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 9ஆம் நாள் அரஃபாவுடைய நாளாக இருக்கிறது. அந்த அரஃபா நாளில் நாம் வைக்கக்கூடிய நோன்பு அல்லாஹ்விடத்தில் சிறப்புக்குரியது. அரஃபா நாள்ல நோன்பு வைக்கிறோம், அது ஒரு அமல். அரஃபா நாள்ல நோன்பு வைப்பது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு நன்மையை தருகிறது என்று சொன்னால், 2 ஆண்டுகள் நாம் செய்த தவறுகள், பாவங்களை அல்லாஹ் அரஃபா தினத்தில் நோன்பு வைப்பதன் மூலமாக மன்னிக்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒருவர் அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைத்தால் அவருடைய 2 ஆண்டுகள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அரஃபாவுடைய நாளுக்கு முந்திய ஒரு வருடத்தின் பாவமும், அரஃபாவுடைய நாளுக்கு இந்திய ஒரு வருடத்தின் பாவமும் அரஃபா நாள்ல நோன்பு வைப்பதன் மூலமாக மன்னிக்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 10வது நாள் ஈதுல் அல்ஹா என்ற பெருநாள் நாளாக இருக்கிறது. அந்த ஈதுல் நாளான ஈதுல் அல்ஹா என்று சொல்லப்படுகிற பெருநாளுடைய தினத்தில் நாம் தொழக்கூடிய பெருநாள் தொழுகை, அந்த நாளில் நம்மில் வசதி உள்ளவர்கள் அல்லாஹ்வுக்காக கொடுக்கக்கூடிய உதுஹியா, அல்லாஹ்வுக்காக கொடுக்கக்கூடிய குர்பானி, இது போன்ற அமல்கள் அல்லாஹ்விடத்தில் விருப்பத்துக்குரியதாக இருக்கிறது. குழந்தை அழுதுச்சுன்னா வீட்டில் கொண்டு விட்டுருங்க. மற்ற தொழுகையாளிகளுக்கு டிஸ்டர்பா இருக்கு. சகோதரர்கள் குழந்தைய கூட்டி வந்தவங்க குழந்தை அழுதுச்சுன்னா வீட்டில் கொண்டு விட்டுருங்க, இந்த அழுவ வச்சுட்டு இருக்காங்க. மற்றவங்களுக்குலாம் அது வந்து தொந்தரவா இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்திய இந்த 10 நாட்கள் இருக்கிறது, இந்த 10 நாட்களும் நாம் செய்கிற அமலுக்கு அல்லாஹ்விடத்தில் அதிக நன்மை இருக்கிறது. இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 நாட்கள் நாம் மேற்கொள்ளக்கூடிய அமல் நற்செயல் அல்லாஹ்விடத்தில் மிகவும் விருப்பத்துக்குரியது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இத சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ்,
அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த 10 நாட்கள் நாம் செய்யக்கூடிய அமல்கள் நற்செயல்களுக்கு அல்லாஹ்விடத்தில் விருப்பம் அதிகமானது, அல்லாஹ் விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் அதிகமான விருப்பத்துக்குரிய நாட்களாக இந்த 10 நாட்கள் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வதை விட, அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் செய்வதை விட சிறந்ததா என்று சஹாபாக்கள் கேட்டாங்க. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், ஆம், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வதை விட, அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்வதை விட இந்த 10 நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ்விடத்தில் விருப்பம் அதிகம், அது சிறந்தது. அப்ப நாம துல்ஹஜ் பிறை 1ல இருந்து 10 நாட்கள் அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய அமல்கள் இருக்கிறது, அது அல்லாஹ்விடத்தில் மிகவும் விருப்பத்துக்குரியது. எப்படிப்பட்ட சிறப்புக்குரியதுன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செஞ்சா என்ன நன்மை கிடைக்குமோ, ஜிஹாது செய்தால் அந்த ஜிஹாதை, அந்த அறப்போரை அல்லாஹ் எப்படி விரும்பி ஏற்றுக்கொள்வானோ, ஜிஹாது செய்வதை விடவும் இந்த 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறப்புக்குரியது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நமக்கு குறிப்பிட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் இருக்கிறது, அல்லாஹ்வுக்காக ஒருவர் ஜிஹாது செய்ய வந்துவிட்டு தன்னுடைய குடும்பத்தை விட்டு, தன்னுடைய சொத்துக்களை விட்டுவிட்டு, தன்னுடைய உற்றார் உறவினர்களை விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்காக ஜிஹாது செய்ய புறப்பட்டு திரும்பாமல் அந்த ஜிஹாது களத்தில் ஷஹீதாக்கப்படுகிறாரே, அவருடைய நன்மையை தவிர. ஏன்னா ஷஹீதுடைய நன்மை இருக்கிறதே, ஒருவன் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஷஹீதாக்கப்படுவானே, ஆனால் அந்த ஷஹீதுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மை எந்த அமலுக்கு ஈடாக. ஒருவர் அல்லாஹ்வுக்காக ஒரு மூமின் ஷஹீதாக்கப்படுவானேயானால், அல்லாஹ்வுக்காக ஒரு மூமின் கொல்லப்படுவானேயானால், அந்த கொல்லப்படக்கூடிய ஷஹீதாக்கப்படுகிற அந்த மூமினுக்கு அல்லாஹ்ட்ட கிடைக்கக்கூடிய நன்மை இருக்கிறது, அதற்கு ஈக்குவலா எந்த நன்மையும் கிடையாது. அப்ப இந்த 10 நாட்கள் நாம் செய்யக்கூடிய அமல்கள் நற்செயல்கள் ஜிஹாது செய்வதை விட சிறந்தது. ஆனா ஷஹீத் அளவுக்கு உள்ளது இல்லை, ஷஹீதை விட சிறந்தது இல்லை, ஷஹீதுக்கு கீழன்ற மாதிரி அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க. அப்ப ஜிஹாதை விட அதிகமான நன்மை இந்த 10 நாட்கள்ல நாம செய்யற அமலுக்கு நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னா, நாம எந்த அளவுக்கு இந்த 10 நாட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இந்த 10 நாட்கள் அன்றாடம் செய்யக்கூடிய அமல்களுக்கு நாம் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய நபி சொன்ன இந்த ஹதீஸ் நமக்கு மிக அழகாக தெளிவுபடுத்துகிறது. இந்த மாதத்தின் 10 நாட்களுக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு, இந்த மாதத்தை அல்லாஹ் புனிதமாக்கி வைத்திருக்கிறானே, அதற்கு என்ன ஒரு முக்கியத்துவம் என்பதை நாம் பார்க்கும் போது, வரலாற்று ரீதியாக அல்லாஹ்வுக்காக பல்வேறு தியாகங்களை செய்த, அல்லாஹுவால் தன்னுடைய தோழர் என்று பாராட்டப்பட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் தியாகத்தை நினைவு கூறக்கூடிய ஒரு நாளாகவும், இப்ராஹிம் நபி அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்ய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் சிறப்பை பற்றி அவனுடைய வேதமான அல் குர்ஆன்ல பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுல ஒரு சிறப்பு என்ன, இப்ராஹிம் நபிக்கு மனிதர்களுக்கு இமாம், மனிதர்களுக்கெல்லாம் தலைவர் என்ற ஒரு சிறப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். இமாமுன் நாஸ் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்ராஹிமே, உம்மை நாம் மனித இனத்திற்கே தலைவராக்க போகிறேன், உன்னை நான் மனித இனத்துக்கே தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லும் போது, அதற்கு இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்னார்கள், இறைவா, என்னுடைய சந்ததிகளையும் என்னுடைய வாரிசுகளையும் நீ மனித இனத்துக்கு தலைவராக்குன்னு சொன்னாங்க. அதனாலதான் இப்ராஹிம் நபியுடைய 2 பிள்ளைங்க, இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கொடுத்த முதல் மகனான நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும், இரண்டாவது மகனான நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் நபியாக இருந்தாங்க. இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கொடுத்த 2 ஆண் வாரிசும் நபி. இப்ராஹிம் நபியுடைய பேரர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க நபி. யாக்கூப் நபியின் மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களும் நபி. இப்ராஹிம் நபி குடும்பத்துல எல்லோருமே மனித இனத்துக்கு தலைவர்கள், மனித இனத்தை வழிநடத்தக்கூடிய, மனித இனத்துக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நபிமார்கள் என்ற அந்தஸ்தை இப்ராஹிம் நபி பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளின் பிள்ளைகள் உட்பட எந்த அளவுக்கு என்று சொன்னால்,
2 மகன்களை அல்லாஹ் கொடுத்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு. உங்களுக்கு எத்தனையோ முறை இதை நாம பயான்ல சொல்லியிருக்கோம். மூத்த பையன் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க. அந்த இஸ்மாயில் நபியின் வழித்தோன்றல்ல இறுதியாக வந்த நபி யாரு? இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்மாயில் நபியின் வழித்தோன்றல். அதே மாதிரி 2வது மகனான இஸ்ஹாக் நபி, இஸ்ஹாக் நபியின் வழியில வந்தவங்க தான் யாக்கூப் நபி, யூசுப் நபி, மூசா நபி, ஹாரூன் நபி, தாவூத் நபி, சுலைமான் நபி, யஹ்யா நபி, ஜக்கரியா நபி, ஈசா நபி உட்பட, அதாவது யாக்கூப் நபியில இருந்து ஈசா நபி உட்பட இத்தனை நபிமார்களும் யாருடைய வழியில வந்தாங்கன்னு பார்த்தா இஸ்ஹாக் நபியுடைய வழியில வந்தாங்க. 2வது மகனான இஸ்மாயில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களின் வழியில வந்தாங்க. மூத்த மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க வழியில எந்த நபியும் வரவில்லை. ஒரே ஒரு தூதர், அதுவும் இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் வந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரை, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பரம்பரை இருக்கிறதே, அந்த பரம்பரையை சற்று நாம் ஆய்வு செய்து பார்ப்போமேயானால் ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனார், ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனார், ரசூலுல்லாஹ்வுடைய முப்பாட்டனார், அதுக்கும் மேல ஒரு பாட்டனார் யாருன்னு பார்த்தா இஸ்மாயில் நபியா இருப்பாங்க. அப்ப இஸ்மாயில் நபி அவங்களுக்கு இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்ததிகளுக்கு அடுத்து வந்த, அதாவது ஒரு 5வது அல்லது 6வது அல்லது 10வது பேரனாக நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10வது சந்ததி பேரராக இருப்பார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் இஸ்மாயில் நபிக்கு பேரர். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வகைராவும் யாருடைய வகைரா? ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரை யாருடைய பரம்பரைன்னு பார்த்தா இஸ்மாயில் நபியுடைய பரம்பரை. அடுத்து யாக்கூப் நபியில இருந்து ஈசா நபி வரைக்கும் இவங்க எல்லாம் யாருடைய வழியில வந்தவங்கன்னு பார்த்தா இஸ்ஹாக் நபியுடைய வழியில வந்தவங்க. அப்படி மனித இனத்துக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை தலைவராக நியமித்திருக்கிறான். இன்னும் இப்ராஹிம் நபியை பத்தி அல்லாஹ் சொல்றான், வத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா, இத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா. இப்ராஹிமை அல்லாஹ் தன்னுடைய உற்ற தோழராக, தன்னுடைய உற்ற நண்பராக எடுத்துக்கொண்டான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வே தன்னுடைய வேதமான அல் குர்ஆன்ல இப்ராஹிம் என்னுடைய தோழர், இப்ராஹிம் என்னுடைய நண்பர் என்று அல்லாஹ் பாராட்டுகிற அளவுக்கு அல்லாஹுவால் நண்பராக, அல்லாஹுவால் அல்லாஹ்வுடைய தோழராக தேர்வு செய்யப்பட்டவங்க, அல்லாஹ்வுடைய தோழராக, அல்லாஹ்வுடைய நண்பராக தேர்வு செய்யப்பட்டவங்க, மனித இனத்துக்கு தலைவராக, மனிதர்களுக்கெல்லாம் இமாமாக, இமாமுன் நாஸ் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு மனித இனத்துக்கு தலைவராகவும், அல்லாஹ்வுக்கு உற்ற தோழராகவும், அல்லாஹுவால் பல வார்த்தைகளால் பாராட்டப்பட்ட, அல்லாஹுவால் புகழ்ந்து பாராட்டப்பட்ட ஒரு மனிதர் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் சொல்லக்கூடிய பல அறிவுரைகள், பல படிப்பினைகள், இப்ராஹிம் நபியை பத்தி அல்லாஹ் சொல்லக்கூடிய பல சிறப்புகள்ல ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சொல்றான் இப்ராஹிமை பார்த்து, இப்ராஹிமிடத்தில் அவருடைய இறைவன் சொன்னான், இப்ராஹிமே நீ கட்டுப்படு என்று சொன்னான். அதற்கு இப்ராஹிம் நபி பதில் சொன்னார், கால அஸ்லம்து லி ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரின் இறைவனான, அனைத்துக்கும் அகிலத்தார்களுக்கும் இறைவனான அந்த அல்லாஹ்வுக்கு நான் முழுமையாக கட்டுப்பட்டு விட்டேன். அப்ப இப்ராஹிம் நபி அல்லாஹ் கட்டுப்படுன்னு சொல்லும் போது அவர் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் அகிலத்தாரின் இறைவனாக இருக்கிற உனக்கு நான் முற்றிலும் கட்டுப்பட்டு விட்டேன், நான் முற்றிலும் கீழ்ப்படிந்து விட்டேன் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வுக்கு பதிலளித்தார்கள் என்று அல்லாஹ் சூரா பக்ராவுல இந்த விஷயத்தை நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுறான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க அல்லாஹ்வுக்காக பல்வேறு தியாகத்தை செஞ்சாங்க, பல்வேறு கஷ்டங்கள் அனுபவிச்சாங்க. அல்லாஹ் கொடுத்த எல்லா சோதனைகளையும் தாங்கி கொண்டு அந்த எல்லா சோதனைகளையும் வெற்றி அடைந்தாங்க. அதை எப்படி அல்லாஹ் திருக்குர்ஆன்ல குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், இப்ராஹிமை அவருடைய இறைவன் பல வகையில் சோதித்தான். இப்ராஹிம் நபி அல்லாஹ் பல விதத்துல சோதிச்சான். அவர் அல்லாஹ் சோதிச்ச
எல்லா சோதனைகளிலும் வெற்றி அடைந்து விட்டார். இப்ராஹிம் நபி எப்படிப்பட்ட சிறப்புள்ளவங்க, அல்லாஹ் எப்படியெல்லாம் சோதிச்சானோ அல்லாஹ் சோதிச்ச எல்லா சோதனைகளிலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்படி இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் வச்ச எல்லா டெஸ்ட்லயுமே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க பாஸ் ஆயிட்டாங்க. ஒரு டெஸ்ட்ல கூட, ஒரு எக்ஸாம்ல கூட அவங்க ஃபெயில் ஆகல. எல்லா சோதனைகளிலும் அவர் வெற்றி அடைந்தார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு முதல் மகனா பிறந்தவர் தான் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க. இஸ்மாயில் நபி எப்படி பிறக்கிறாங்கிற செய்தியை சற்று நாம சிந்திச்சு பார்த்தா அது ஒரு மிக பெரும் வரலாற்று நிகழ்வாக ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இஸ்மாயில் நபிய இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் வாரிசா கொடுத்தேன்னு குர்ஆன்ல சொல்றான். இஸ்ஹாக் நபிய இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் வாரிசா கொடுத்தேன், அன்பளிப்பா கொடுத்தேன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த ரெண்டு நபிமார்களும் எப்படி பிறந்தாங்கிறது அது சம்பந்தமான விவரங்கள் எல்லாமே ஹதீஸ்கள்ல தெளிவாக வருது. அதுல இப்ராஹிம் நபிக்கு அவங்களுடைய இரண்டாவது மனைவி அன்னை ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க மூலமா தான் இஸ்மாயில் நபி பிறக்கிறார். ஹாஜிரா அம்மா அவங்கள நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க எப்படி திருமணம் செய்யறாங்கன்னு பார்த்தா ஹதீஸ்களில் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு முறை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க தன்னுடைய முதல் மனைவி அன்னை சாரா அம்மையார் அவர்களோடு ஒரு ஊருக்கு செல்லுகிறார்கள், ஒரு ஊருக்கு பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அந்த ஊர் எப்படிப்பட்ட ஒரு ஊர் என்று சொன்னால், அநியாயக்கார அரசன், ஒரு கொடிய அரசன் ஆட்சி செய்யற மாதிரி உள்ள ஊர், ஒரு அநியாயக்கார அரசன் ஆட்சி செய்யக்கூடிய ஊர். அந்த ஊருக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க தன்னுடைய முதல் மனைவியோடு போறாங்க. அப்படி போகும்போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய மனைவி அன்னை சாரா அம்மையார் அவர்கள்ட்ட சொல்றாங்க, உன்னை யார் என்று கேட்டால் அங்க இருக்கக்கூடிய மக்கள்ல யாராவது உன்னை யாருன்னு கேட்டா என்னுடைய மனைவின்னு நீ சொல்லிடாதானா, என்னுடைய சகோதரின்னு சொல்லுனாங்க. எதுக்காகனா அவங்களுடைய நலனுக்காக, அவங்களுடைய பாதுகாப்புக்காக இப்படி ஒரு பொய்யை சொல்றாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல மூணு முறை பொய் பேசியிருக்காங்க, வேற எந்த சந்தர்ப்பத்திலையும் பொய் பேசலன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த 3 சந்தர்ப்பம் என்னங்கிறது குர்ஆன்லயும் வருது, ஹதீஸ்கள்லயும் மேலதிகமாக வருகிறது. என்ன சந்தர்ப்பம்னா, எல்லா சிலைகளையும் இப்ராஹிம் நபி உடைச்சாங்க. உடைச்சிட்டு ஒரே ஒரு பெரிய சிலையை வச்சாங்க. வச்சுட்டு அவங்க நீதான் உடைச்சியான அந்த ஊர் மக்களும் அந்த ஊர்ல உள்ள மன்னரும் கேட்கும் போது, நான் உடைக்கல, இந்த பெரிய சிலை தான் உடைச்சது, இதற்கு கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய சக்தி இருந்தா இதுட்டே கேட்டு தெரிஞ்சுக்கண்டாங்க. அப்ப நான் உடைச்சேன்னு சொல்லல, இந்த பெரிய சிலை தான் உடைச்சுச்சுட்டாங்க. அது எதுக்காக சொல்லப்பட்ட போய், பயந்துகிட்டு போய் சொல்லல, அந்த மக்கள் சிந்திச்சு படைத்த இறைவனான அல்லாஹ்வை ஈமான் கொள்ளணுங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த மக்கள் சிந்திப்பதற்காக ஒரு பொய் சொன்னாங்க. அது ஒரு பொய். இரண்டாவது பொய் என்ன, அந்த மக்கள் சிலைகள் உடைக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த மக்கள் வெளியூருக்கு ஒரு திருவிழாவுக்காக போறாங்க. திருவிழாவுக்காக அந்த ஊரே மொத்தமா போகுது. அப்படி போகும்போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களே கூப்பிடுறாங்க, நீ வா போகலாம். இப்ராஹிம் நபி போக கூடாதுன்ற ஒரு பிளான்ல இருக்காரு. இப்ராஹிம் நபி எப்படி பிளான் பண்றாருன்னா, இவங்க எல்லாரும் திருவிழாவுக்கு போகட்டும், போனதுக்கு அப்புறம் இவங்க கும்பிடுற, இவங்க வழிபடுற, இவங்க எதுக்கு சக்தி இருக்கும்னு நம்புறாங்களோ சக்தி இல்லாத இவர்களின் கைகளால் உருவாக்கப்பட்ட இந்த சிலைகளை எல்லாம் நாம் உடைக்க வேண்டும் என்று இப்ராஹிம் நபி பிளான் பண்றாங்க. அதை பிளான் பண்ணிட்டு வெளியூருக்கு போகாத ஒரு நிலையில இருக்காங்க. அப்ப திருவிழாவுக்கு போகக்கூடிய அந்த மக்கள் இப்ராஹிம் நபியை கூப்பிடுறாங்க, நீ வான். அப்ப இப்ராஹிம் நபி ஒரு பொய் சொல்றாரு அல்லாஹ்வுக்காக. என்ன பொய்னா, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடல்நிலை சரியில்லை, நான் வரலங்கிற அது ஒரு பொய். சிலைகளை உடைச்சதுக்கு அப்புறம் நான் உடைக்கல, இந்த பெரிய சிலை தான் உடைச்சுன்னு சொன்னாரு பாரு, அது ஒரு பொய். இரண்டாவது பொய் அல்லாஹ்வுக்காக. இந்த 2 பொய்யும் அல்லாஹ்வுக்காக சொன்னது. மூணாவது பொய், அந்த ஒரு குறிப்பிட்ட அநியாயக்கார அரசன் ஆட்சி செய்யக்கூடிய ஊருக்கு தன்னுடைய மனைவி அன்னை சாரா அம்மா அவர்களோடு போகும்போது, நீ என்னுடைய மனைவி என்று சொல்ல வேணாம், என்னுடைய சகோதரி என்று சொல்லுன்னு சொன்னாங்களே, அது ஒரு பொய். வாழ்நாளிலேயே இப்ராஹிம் நபி இந்த 3 பொய்யத்தான் சொன்னாங்க, வேற எந்த பொய்யும் சொல்லலன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த 3 பொய் எதுக்காக சொல்லப்பட்டுச்சு? அல்லாஹ்வுக்காக,
அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக சொல்லப்பட்டுச்சு. ஆனா இஸ்லாத்துல பொய் பேசலாமான்னு கேட்டா பேசக்கூடாது. எதுக்காகவும் பொய் பேச அனுமதி இல்லை. காரணம் என்ன? அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்றான், லஅனத்தல்லாஹி அலல் காதிபீன், பொய்யர்களின் மீது அல்லாஹ்வுடைய லானத் உண்டாகிறது, அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படுகிறது என்று அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அப்ப அந்த பொய் பேசுவது, பொய்யனாக வாழ்வது, பொய்யனாக நடிப்பது, நடந்து கொள்வது இருக்கிறது, அது அல்லாஹ்விடத்தில் சாபத்துக்குரிய செயல் அல்லாஹ் சொல்றான். அதனால ஒரு மூமின் பொய் பேசக்கூடாது. நபி அவர்கள் சொன்னாங்க, பொய் பேசுவது தீமைக்கு, பொய் தீமைக்கு வழிகாட்டுகிறது, தீமை நரகத்துக்கு வழிகாட்டுகிறது. உண்மை நன்மைக்கு வழிகாட்டுகிறது, நன்மை சொர்க்கத்திற்கே வழிகாட்டுகிறது என்று அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க. அப்ப ஒரு மூமின் உண்மையாளனாக, உண்மை பேசக்கூடிய உண்மையாளனாகத்தான் ஒரு மூமின் இருக்க வேண்டுமே தவிர ஒரு மூமின் பொய்யனாக இருக்கக்கூடாது. அப்படியே ஒரு மூமின் பொய் சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டால் நன்மைக்காக, அல்லாஹ்வுக்காக வேண்டுமானால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க சொன்ன மாதிரி பொய்ய சொல்லலாமே தவிர எந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு மூமின் பொய்யனாக இருக்கக்கூடாது என்பதை மார்க்கம் மிக தெளிவாக வலியுறுத்துகிறது. அதை இப்ராஹிம் நபி கரெக்டா சரியான முறையில கடைபிடிச்சாங்க. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ராஹிம் நபி இந்த 3 சந்தர்ப்பங்களை தவிர வேற எந்த சந்தர்ப்பத்திலையும் பொய் சொன்னது இல்லை. அந்த ஊருக்குள்ள போயிட்டாங்க. போனா அன்னை சாரா அவர்களை பார்த்த அந்த கொடிய அரசன் அவங்கள்ட்ட தப்பா நடந்துக்கணும் முயற்சி பண்றான். இப்ராஹிம் நபி அரண்மனைக்கு அழைத்து செல்லப்படுகிறார். இதெல்லாம் குர்ஆன்ல வரக்கூடிய செய்திகள் இல்ல, ஹதீஸ்கள்ல வரக்கூடிய செய்தி, தப்சீர் கிதாபுகள்ல வரக்கூடிய உண்மையான செய்தி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களும் அன்னை சாரா அம்மையார் அவர்களும் அந்த கொடிய அரசன் ஆட்சி செய்யக்கூடிய அரண்மனைக்கு காவலர்களால் அழைத்து செல்லப்படுறாங்க. இப்ராஹிம் நபி அந்த மன்னன் தனியா உட்கார வைக்கிறான். உட்கார வச்சு அவங்களுக்கு பாதுகாப்போடு அந்த இடத்தை விட்டு நகரக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி உட்கார வச்சு, சாரா அம்மா ஒரு அறையில தனியா இருக்காங்க, இப்ராஹிம் நபி ஒரு அறையில தனியா இருக்க. இவன் என்ன நினைக்கிறானா, சாரா அம்மாட்ட தப்பா நடந்துக்கணும், அந்நிய பெண்கள்கிட்ட தப்பா நடந்துக்க கூடிய மோசமான கேரக்டர் உள்ள ஒரு அரசன். இதுல நமக்கு ஒரு படிப்பினை இருக்கிறது. உலகம் முழுக்க அல்லாஹ் இந்த துனியாவை படைச்சு, இந்த துனியாவுல மனித இனத்தை அல்லாஹ் எப்ப படைச்சு, எப்ப மனித இனத்துக்கு அல்லாஹ் ஈமானை கொடுத்தாலும் ஒவ்வொரு ஈமான்தாரிகளுடைய வரலாறுலையும் நமக்கு ஒரு படிப்பினை இருக்கிறது. அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மூமின்கள் அவர்கள் நபிமார்களாகவே இருந்தாலும் அவங்க சாதாரண ஏழைகளாக, குடிமக்களாகத்தான் வாழ்க்கையை நடத்தியிருக்காங்க. நபிமார்கள் காலத்துல ஆட்சியாளர்களாக, அரசர்களாக, மன்னர்களாக இருந்தாங்க. அவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தா அநியாயக்காரங்க. மூசா நபி காலத்தில் ஆட்சி செஞ்சவன் யாரு? ஃபிரௌன் என்ற அநியாயக்காரன். தாவூத் நபி காலத்தில் ஆட்சி செஞ்சானே அவன் யாரு? ஜாலூத் என்ற ஒரு கொடியவன். தாலூத்துங்கிற ஒரு நல்லவரும் ஆட்சியில் இருந்தார். அதே காலகட்டத்தில் ஜாலூத்துங்கிற ஒரு கொடியவன் ஆட்சியில் இருந்தான். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களின் காலத்துல எல்லா மன்னர்களும், உலகத்துல இருந்த எல்லா மன்னர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களின் காலத்தில் அநியாயக்காரர்களாக இருந்தாங்க. யூசுப் நபியின் காலத்தில் ஆட்சி செஞ்சாரு, அந்த மன்னரும் கூட அநியாயக்காரராகத்தான் இருந்தார். அப்போ உலகம் முழுக்க மூசா நபி காலம், இப்ராஹிம் நபி காலம், தாவூத் நபி காலம், மூசா நபி காலம், ரசூலுல்லாஹ் காலம், எந்த நபியுடைய காலத்தை நீங்க எடுத்துக்கிட்டாலும் அந்த நபிமார்கள் எல்லாமே ஒரு சாதாரண குடிமகனாக, ஏழையாக, பாட்டாளியாக, உழைச்சு சாப்பிடக்கூடிய ஏழையான அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லக்கூடிய நபியாக, ஏழைகளாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். 2 நபிமார்களை தவிர, தாவூத் நபி, சுலைமான் நபி, இவங்க 2 பேரை தவிர எல்லா நபிமார்களுமே கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க, ஏழைகளா வாழ்ந்திருக்காங்க. ஆனா அந்த நபிமார்களின் காலத்தில் வாழ்ந்த அரசர்கள், மன்னர்கள் எல்லாம் அநியாயக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்னைக்கு எப்படி அநியாயக்காரர்கள் கையில் அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தானோ அதே ஆட்சி அதிகாரம் அமெரிக்காவிலும், இஸ்ரேலிலும், இந்தியாவிலும் அநியாயக்காரர்களின் கையில் ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நாம சிந்திக்கலாம், மூமின் ஏன் பிரதமரா வர முடியல? இந்த நாட்டுக்கு அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரு மூமின் ஏன் பிரதமரா வர முடியல? இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு மூமின் ஏன் முதலமைச்சரா வர முடியல? நாம நினைக்கலாம். ஒரே ஒரு விஷயம்தான், மூமினை அல்லாஹ் கஷ்டப்படக்கூடியவனாகத்தான் இந்த துனியாவில் வைத்திருப்பான். இந்த மூமினை ஆட்சி செய்கிறானே ஆட்சியாளன், அவன் அநியாயக்காரனாக இருப்பான்.
இது நம்ம காலம் மட்டும் இல்ல, ரசூல்லா காலத்துல இப்படிதான் இருந்துச்சு, ஈசா நபி காலத்துல இப்படிதான் இருந்துச்சு, மூசா நபி காலத்துல இப்படிதான் இருந்துச்சு, இப்ராஹிம் நபி காலத்துல இப்படிதான் இருந்துச்சு. அந்த அநியாயக்கார ஆட்சியாளன் அன்னை சாரா அம்மா அவர்கள்ட்ட தவறான நோக்கத்துல அவங்களை அடையணுங்கிற தப்பான எண்ணத்துல நெருங்கும் போது கிட்ட வரல, அதுக்காக ஒரு அடி எடுத்து வைக்கிறான். சாரா அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க, இவன் நம்ம கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான், இவனை நம்ம கிட்ட வரவிடக்கூடாதுன்னு நினைச்சு அல்லாட்ட முறையிடுறாங்க. அல்லாஹ், இந்த பாவிய என் கிட்ட நீ நெருங்க விடாதுங்கிறாங்க. இந்த துவாவை அவங்க செஞ்ச உடனே, இந்த பிரார்த்தனை அல்லாட்ட கேட்ட உடனே அவனுக்கு அந்த இடத்தில் வலிப்பு வருகிறது. வலிப்பு வந்து கீழே விழுந்துடுறான் நிக்க முடியாம. அப்ப வலிப்பு வந்து கடுமையான முறையில வலிப்பு வருது. அந்த ரூம்ல யாருமே இல்ல, சாராமா மட்டும்தான் இருக்காங்க. அப்ப சாராமா திரும்ப துவா செய்யறாங்க, அல்லாஹ், இந்த அநியாயக்காரனை வலிப்பு நோயால நீ மௌத்தாக்கிட்டா நான் தான் கொண்டேன்னு சொல்லி எனக்கும் என் கணவருக்கும் இங்க மரண தண்டனை கொடுத்துருவாங்க, எங்க 2 பேருக்கும் தண்டனை கொடுத்துருவாங்க, இவனை நீ மௌத்தாக்கிறதான்டாங்க. வலிப்பு நோய் எந்திரிச்சு திரும்ப 2வது முறை எந்திரிச்சு தப்பு செய்யறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். 2வது முறை அல்லாட்ட பாதுகாப்பு தேடுறாங்க. 2வது வலிப்பு வந்து விழுந்துட்டான். திரும்ப 2வது துவா செய்யறாங்க, இவனை நீ மௌத்தாக்கிறாங்க, திரும்ப எந்திரிச்சுட்டான். இப்படியே 3 தடவை முயற்சி பண்ணும் போது 3 தடவை வலிப்பு வந்தும் அவன் கீழே விழுந்துடுறான். இந்த 4வது முறை வலிப்பு, அந்த 3வது முறை கீழே வலிப்பு வந்து விழுந்த பிறகு அல்லாட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ் இவனை மௌத்தாக்கிறாங்க, வலிப்பு நின்றுச்சு. உடனே அவன் எந்திரிச்சு அப்ப அரண்மனையில உள்ள மத்தவங்க எல்லாம் கூப்பிட்டு சொல்றான், இது ஒரு பெண்ணே இல்ல, இந்த பெண்ணிட்ட ஏதோ சக்தி இருக்கு, நான் எந்த பெண்ணை அடையணும் நினைச்சாலும் அது கிட்ட போயிருவேன் ஈஸியா, ஆனா இது கிட்ட என்ன நெருங்க முடியல, ஏதோ இந்த பெண்ணுக்கு சக்தி இருக்குங்கிறான். ஒரு சில விவாதத்துல எப்படி வருதுன்னா, அந்த மன்னன் சொன்னா இது ஷைத்தான், பெண்ணே கிடையாது, இதை கூட்டிட்டு போங்கன்னு சொன்னான்னு சொல்லி வருது. அப்ப அந்த மன்னனின் அரண்மனையில தான் ஒரு பெண்மணி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு அடிமையா அன்பளிப்பா கிடைக்கிறாங்க, அடிமை பெண்மணி. அந்த அடிமை பெண்மணி யார்? அவங்க தான் அன்னை ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க. அப்ப அந்த அரண்மனையில இப்ராஹிம் நபிக்கு ஒரு அன்பளிப்பு கிடைக்குது, ஒரு பெண்மணி, அடிமை பெண்மணி. அந்த அரண்மனையில அடிமையா இருந்த ஹாஜிரா அம்மா இப்ராஹிம் நபி அவங்களுக்கும் சாரா அம்மா அவங்களுக்கும் அன்பளிப்பாக கிடைக்கிறாங்க. இப்ராஹிம் நபி நினைச்சிருந்தா அன்னை ஹாஜிரா அம்மா அவர்களை அடிமையாக வைத்திருக்க முடியும். ஆனால் அவர் அல்லாஹ்வுடைய நபியாக, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அவர் இரக்கத்தன்மை உடையவராகவும் அன்பு செலுத்தக்கூடியவராகவும் இருந்தார். இப்ராஹிம் எப்படி இருந்தார்? மனிதர்களின் மீது இரக்கத்தன்மை உடையவராகவும் சகிப்புத்தன்மை உடையவராகவும் இருந்தார். அப்ப சகிப்புத்தன்மை உடைய, இரக்கத்தன்மை உடைய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க அன்னை ஹாஜிரா அவர்களை அடிமையாக வைத்திருக்காமல் மனைவி என்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்து அவங்களை திருமணம் செஞ்சு, மனைவிங்கிற ஒரு அந்தஸ்தை கொடுத்து அவங்கள திருமணம் செஞ்சுக்கிறாங்க. திருமணம் செஞ்சு 2 மனைவிகளுக்கும் குழந்தை இல்லை. சாரா அம்மா அவங்களுக்கும் குழந்தை இல்லாம அல்லாஹ் அவங்கள சோதிக்கிறான். ஹாஜிரா அம்மா அவங்களை திருமணம் செஞ்ச பிறகு குழந்தை பிறக்கல. அப்பத்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், என்னுடைய இறைவா நீ எனக்கு சாலிஹான ஒரு நல்ல மகனை குழந்தையாக கொடு, வாரிசாக கொடுன்னு அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அவங்க துஆவை ஏத்துக்கிட்டு அல்லாஹ் கொடுத்த முதல் குழந்தை, 2வது மனைவி அன்னை ஹாஜிரா அவர்களின் மூலமாக அல்லாஹ் கொடுத்த அந்த முதல் குழந்தை பொறுமைசாலியான குழந்தை, ஒழுக்கச்சீலரான குழந்தை, தியாகத்துக்கு தயாரான குழந்தை நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் வாரிசாக தருகிறான். அந்த இஸ்மாயில் நபி அல்லாஹுவால் இப்ராஹிம் நபியின் மூலமாக, இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் அல்லாஹுவால் எப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டார்கள் என்பதும் குர்ஆன் ஹதீஸ்ல நமக்கு மிகப்பெரிய படிப்பினையாக இருக்கிறது. அந்த சோதனைகளின் வரலாற்று நிகழ்வுல ஒரு நிகழ்வு தான் நாம் கொண்டாடுகிற ஈதுல் அல்ஹா என்ற தியாக திருநாள். அந்த தியாக திருநாள் எதனால் கடமையாக்கப்பட்டது? இஸ்மாயில் நபிக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனை என்ன? இஸ்மாயில் நபியின் தாயார் அன்னை ஹாஜிரா அம்மா அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனை என்ன? எதற்காக வேண்டி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய அந்த சாலிஹான குழந்தையை அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிட போனார்கள்? அதனுடைய வரலாற்று பின்னணி என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார ஜும்மா பயானில உங்களுக்கு நாம எடுத்துரைக்க இருக்கிறோம். அல்லாஹு தஆலா நன்மை செய்யக்கூடிய மூமின்களை நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுக்காக வேண்டி நன்மை செய்யக்கூடிய உண்மையான மூமின்களாக வாழ்ந்து
உண்மையான மூமின்களாக மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாசையின் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.